ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கேட்க போகிற ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் ஜீவ வார்த்தை. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, ஆதி முதல் இருந்ததுமான ஜீவ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிந்து போகாத, அழிந்து போகாத ஜீவ வார்த்தைகள் வேத புஸ்தகத்தில் முழுமையாக அடங்கியிருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தைகளை தாம் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஜீவ வார்த்தை நாங்கள் அனுபவிக்கின்ற ஒன்று, இந்த ஜீவ வார்த்தை நாங்கள் ருசிக்கின்ற ஒன்று, இந்த ஜீவ வார்த்தை நாங்கள் கண்களினால் பார்க்கின்ற ஒன்று, இந்த ஜீவ வார்த்தை நாங்கள் தொட்டது. எனவே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவ வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த ஜீவ வார்த்தைகளை நாம் கருத்தாய் கேட்போம். இந்த ஜீவ வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், என்ன தருகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு நம்ம கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஜீவ வார்த்தைகளின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தந்தருள்வாராக. ஜீவனுள்ள வார்த்தையை தொடர்ந்து கேட்போம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் அது ஆதியிலே இருந்த வார்த்தை, அது அநேகரால் ருசி பார்க்கப்பட்ட வார்த்தை. நாமும் அதை ருசி பார்ப்போம், நாமும் தொடுவோம், நாமும் அந்த ஜீவ வார்த்தையினால் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவ வார்த்தைகளை நினைத்து உமக்கு நன்றி. வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய இந்த செய்திகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.